ஹாய். தூக்கம் ஒரு மாமருந்து, ஒரு பெஸ்ட் ஹீலர், நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயம். இப்படி நெறைய வீடியோஸ், ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு பெர்சன் மேண்டேட்டரியா எவ்வளோ தூங்கணும் அப்படிங்கிறதுக்கே நெறைய கருத்துக்கள் சொல்றாங்க. ஒரு சிலர் 6 மணி நேரம் தூங்கணுங்கிறாங்க. ஒரு சிலர் 7 மணி நேரம் தூங்கணுங்கிறாங்க. ஒரு சிலர் 10 மணி நேரம் ஒன்ஸ் இன் அ வைல் நீங்க தூங்கணுங்கிறாங்க. ஆனா ஒரு சில லீடர்ஸ் ஆகட்டும், ஆன்டர்பிரினர்ஸ் ஆகட்டும், தலைவர்கள் ஆகட்டும், ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் தூங்குறதையும் பார்க்குறோம். அவங்க, அவங்களோட கிளவராவும் இருக்காங்க, பிரில்லியன்ட்டா இருக்காங்க, ஹெல்த்தியா இருக்காங்க, பெஸ்ட்டா அவங்களோட கெரியர்ல சக்சஸ்ஃபுல் ஆகுறதையும் பார்க்குறோம். அப்போ உங்களோட லைஃப்க்கு நீங்க ஆப்டிமமா எவ்வளவு தூங்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இங்க எங்க சீனியர் வெல்னஸ் கோச் சொன்ன ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவர் என்ன சொன்னாருன்னா, தூக்கத்த தழுவணும்னு சொல்லுவாரு. அப்படி நைட்டு நீங்க ஒரு தூக்கத்த எம்ப்ரேஸ் பண்ணி, கண்ணு சொக்கி நீங்க தூங்குனீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போயி, காலையில கண்ணு முழிச்சு எந்திரிக்கணும்னு சொல்லுவாரு. ஓகே. அந்த மாதிரி ஒரு தூக்கம் உங்களுக்கு வருது. ஒரு அலாரம் அடிக்காம உங்கனால எந்திரிக்க முடியுது. கண்ணு சொக்கி உங்கனால தூங்க முடியுதுன்னா, தட் இஸ் யுவர் ஆப்டிமம் ஸ்லீப்ன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நம்ம தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா, டே ஃபுல்லா நம்ம எந்தூசியாசமோட ஆக்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, திஸ் வேர்ல்ட் இஸ் யோர்ஸ். ஐ அம் கலைவாணி ராஜ்குமார், சீனியர் வெல்னஸ் கோச்.